வணக்கம் நண்பர்களே. இன்று ஆடி மாதம் தமிழ் மாத பிறப்பிற்குடைய ராசி பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். முதலில் ஆடி மாதம் என்று சொல்லக்கூடியது எதை வைத்து நம்ம முடிவு பண்ணுகிறோம் அப்படின்னு பார்த்தால், சூரியன் கிரகம் கடக ராசிக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய அந்த மாதம் ஆடி மாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் வருகிறது. அஸ்ட்ரானமி படி பார்த்தால் தட்சிணாயனம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக விஷயத்தையும் இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக, தெற்கு நோக்கிய பயணமாக சூரியனுடைய பயணம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான மாதமாக இந்த ஒரு ஆடி மாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இந்த ஆடி மாதத்தில் அதிகமான ஃபெஸ்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் வழிபாடுகளும், முக்கியமாக பெண் தெய்வ வழிபாடுகளையும் அதிகமாக நாம் பார்க்கக்கூடிய விதமாக இங்கே இருக்கிறது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் பெண் தெய்வ வழிபாட்டிற்கு சிறந்த ஒரு விஷயமாக நாம் இங்கே பரவலாக பார்க்க முடிகிறது. ஆடி மாதம் வரலட்சுமி விரதம் என்று சொல்லக்கூடிய முக்கியமான பண்டிகையும் இங்கே கொண்டாடப்படுகிறது. சோ இது போன்ற ஒரு முக்கியத்துவம் பெண்ணிற்கு எதனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரிந்த வகையில், சூரியனுடைய பெயர்ச்சி ஆன்மகாரகனாகிய இவர் சந்திரனுடைய வீட்டில் வந்து நிற்கக்கூடிய இந்த நிலையில், இந்த சந்திரன் மாத்ருகாரகன் என்று சொல்லக்கூடிய வகையில் தாயார் என்று சொல்லக்கூடிய தாய்மையை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிளானட்டுடைய வீடு. சோ இந்த வீட்டில் சூரியன் வந்து இணையும் பொழுது இது ஆடி மாதமாக கொடுக்கப்பட்டதனால், சோ இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதமாக, பெண்களை அதிகமாக கொண்டாடப்பட வேண்டிய பெண் தெய்வத்திற்கு அதிகமான வழிபாடுகளை குறிக்கக்கூடிய ஒரு மாதமாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ இந்த மாதம் தொடங்கி ஆடி முதல் தை மாதம் வரை சூரியன் தெற்கு நோக்கிய பயணமாக தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ள போகிறார் அப்படிங்கிறது அஸ்ட்ரானமி வகையிலும் இங்கே ரொம்ப உறுதியான ஒரு விஷயமாக இங்கே காணப்படுகிறது. சோ இப்பொழுது நம்ம பலன்களுக்குள்ளே போகலாம். இந்த ஆடி மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம் எந்த நாள் முதல் எந்த நாள் வரை ஆங்கிலத்தில் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை மாதம் 17ஆம் தேதி தொடங்கக்கூடிய சூரியனுடைய இந்த வீட்டின் பயிற்சி ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை இருக்கிறது. சோ இந்த மாதத்திற்குடைய பலனை மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். முதலில் மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்த்தால், அவர்களுக்கு பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப அற்புதமான நல்ல நிலை. முதலில் மேஷ ராசிக்காரர்களுக்கு பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு அற்புதமான தொழில் வளர்ச்சி, ரொம்ப ரொம்ப நல்ல முன்னேற்றமான பொருளாதாரத்தில் நல்ல யோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல மாதமாகவே இது இருக்கிறது. தொழில் காரகன் அண்ட் தொழில் ஸ்தானத்திற்கும் உடையவராக 10ஆம் வீட்டிற்குடையவராக இருக்கக்கூடிய சனி கிரகம் மேஷ ராசிக்குடைய 10ஆம் வீட்டிலேயே ஆட்சி பெற்ற நிலையில் வக்ரகதியில் அதீத பலத்துடன் இருக்கிறார். குரு கிரகமும் இந்த மாதம் இறுதியில் 29ஆம் தேதி ஜூலை மாதம் வக்ரகதி அடையக்கூடிய பலன் இருக்கக்கூடிய வகையில் இவர்களுக்கு அற்புதமான விரயங்கள் காணப்பட்ட போதிலும், இந்த வக்ரகதி அடையக்கூடிய இந்த ஆடி மாதம் ப்ராபபிளி இவர்கள் நீண்ட நாட்களாக பிளான் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இடமாற்றம், வீடு மாற்றம், வாகன மாற்றம், புதிதாக வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், இதெல்லாம் இவங்களுக்கு அற்புதமான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் ரொம்ப பெரிய நீண்ட நாள் காத்திருப்பு அதற்கு பின்னால் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களாக நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதாரத்தில் அற்புதமான ஒரு நல்ல ஏற்றமான காலகட்டம், ரொம்ப ஒரு படி அல்ல 2 படிக்கு மேற்பட்ட ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு பொருளாதார நிலைன்னு சொல்லலாம். இதனால் இவர்களுக்கு அற்புதமான தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய வகையில் மேஷராசியுடைய 3ஆம் வீட்டில் சுக்கிரன் கிரகம் இருக்கிறார். இவர்களுடைய தனஸ்தானத்திற்குடைய சுக்கிரன் தன்னுடைய வீட்டிற்கு அடுத்த வீடாக தனஸ்தானத்தில் பாவாத் பாவத்தில் இருக்கக்கூடியது இவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம், அதனால் ஏற்படக்கூடிய அற்புதமான தைரியம், தன்னம்பிக்கையை காட்டுகிறது. பணப்புழக்கம் ரொம்ப ரொம்ப சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம். ஆனாலும் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அதிக கவனம் மேஷராசி நண்பர்களுக்கு தேவை. இதற்கு முக்கியமான எவிடன்ஸாக பிளானட்டரி பொசிஷனையும் சொல்ல விரும்புகிறேன். சூரியன் கிரகம் இந்த வீட்டில் நின்ற போதிலும் சனி கிரகம் சப்தம பார்வையாக சூரியனை பார்க்கிறார். இது மேஷராசி நண்பர்களுக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாவத்தில் நடக்கக்கூடிய ஒரு தொல்லையான இணைவு. சோ கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய ராகு கிரகமும் இவர்களுக்கு அதீதமான மன உளைச்சலையும் ஒரு மூட் ஸ்விங்ஸையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கறதுனால, மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்களுக்கும் இமோஷன்ஸ்க்கும் அதிகமான விக்டிமைஸ் ஆகக்கூடிய, பலியாகக்கூடிய ஒரு காலகட்டத்தினால் உடல் ஆரோக்கியத்தில் சில தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உணவு, தூக்கம் இவை இரண்டையும் சரியான முறையில் பராமரித்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் மேஷராசி நண்பர்கள் இருக்கிறார்கள். மேஷராசியுடைய குழந்தைகளுக்கு திடீரென்று வெளியூர், வெளிநாடு பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான யோகம் இருக்கிறது. ஆன் த ஹோல் மேஷராசி நண்பர்களுக்கு எப்பொழுதும் போல நீண்ட நாட்கள் பார்க்கக்கூடிய பலன்களைப் போலவே பொருளாதார முன்னேற்றமும், அற்புதமான தொழில் லாபமும்,
தைரியம் தன்னம்பிக்கையும் ரொம்ப எக்ஸலண்டாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற பலனாகவே இங்கே வருகிறது. அடுத்து ரிஷப ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாவம் ரொம்ப அற்புதமாக நல்ல நிலையில் இருக்கிறது. ரிஷபத்தினுடைய அதிபதி சுக்கிரன் தன்னுடைய வீட்டிற்கு அடுத்த வீடாக 2ஆம் வீட்டில் இருப்பது இந்த ராசி நண்பர்கள் எல்லோருமே தன்னுடைய குடும்பத்தை நோக்கிய அதீதமான ஒரு கான்சென்ட்ரேஷன் மூலியமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி இது போன்ற விஷயங்களில் அற்புதமான தன்னிறைவை அடையக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் சர்ப்ளஸான பொருளாதார வளர்ச்சி இருந்த பொழுதிலும் இவர்களுக்கு சுபவிரயங்களும் அது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். ரிஷபராசி நண்பர்களுக்கு இவர்களுடைய 3ஆம் வீட்டில் ஏற்படக்கூடிய நிலை அப்படிங்கிறதுனால திடீரென்று ஒரு பொருளாதார பிரச்சனை ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக உத்தியோகம் அல்லது தொழில் ரீதியிலான பிரச்சனைகளால் இவர்களுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு அதனால் மனதில் தைரியம் குறையக்கூடிய ஒரு தொல்லையான ஒரு காலகட்டம். ஜாதகர்கள் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்திலும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திலும் அதிகமான கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் ரிஷப ராசி நண்பர்களுக்கு. சிலருக்கு சுகஸ்தான ரீதியிலான விரயங்கள், மருத்துவ செலவுகள், இது இல்லாத சிலருக்கு வீடு வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்களுக்கான சில விரயங்கள் காணப்படக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் காட்டுகிறது. அடுத்து மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக வருமானத்தில் ஒரு சீரான நல்ல ஏற்றமான நிலையாகவே காணப்படுகிறது. வெளிநாட்டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் வெளிநாட்டு விஷயங்கள், வெளிநாட்டிற்கு பிரயாணம் செல்லக்கூடிய நிலை, திடீரென்று வெளிநாட்டு ப்ராஜெக்ட்ஸ் இந்த ராசிக்காரர்களுக்கு அசைன் ஆகக்கூடிய அற்புதமான ஒரு நிலைன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல பலனாகவும் நடக்கலாம். வெளிநாடு சம்பந்தமான எந்த ஒரு முயற்சியில் ஈடுபடக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கும் வெற்றி அடையக்கூடிய நல்ல முயற்சியாகவே இந்த காலகட்டம் இருக்கிறது. சோ இவர்களுக்கு பொருளாதாரத்திலும் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களிலும் ஏற்றம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இருந்தாலும் இவர்களுடைய வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் உஷ்ண கிரகம் சூரியன் இருப்பதும் இவர்களுடைய ராசிநாதன் அங்க சூரியனோடு இணைந்திருப்பதும் அவசரப்பட்டு வார்த்தைகளில் நிதானம் இல்லாமல் பேசக்கூடிய ஒரு அபாயமும் அதனால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் இவர்களுக்கு இருக்கிறது. சோ கண்டிப்பாக பேச்சை குறைத்துக் கொள்வது மிதுன ராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல பலனாகவே இருக்கும். மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. மிதுன ராசி நண்பர்களுக்கு பெண் தெய்வ வழிபாடு அதிக நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு நல்ல பலனாக, பாதுகாப்பான ஒரு பலனாக வருகிறது. அஷ்டம சனி வக்ரகதியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், மகர ராசியில் இருக்கக்கூடிய சனி கிரகம் மிதுன ராசி நண்பர்களுக்கு அஷ்டம சனியுடைய கண்டினியூஷன் பகுதியாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் எந்த ஒரு முயற்சி செய்தாலும் ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பலனாக இங்கே வருகிறது. சோ எக்ஸிஸ்டிங்காக உங்களுக்கு பொருளாதாரம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் சில விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. உங்களுடைய குழந்தைகளுக்காக இல்லைன்னா உங்களுக்கும் பூர்வீகம் சம்பந்தமான சில விஷயங்களுக்கான சில விரயங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கிறது. ஆனாலும் உங்களுக்கு லாபம் என்று சொல்லக்கூடியது அற்புதமாக பொருளாதார ரீதியில் நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய ராகுவுடைய இணைவு ரொம்ப நல்ல நிலையாகவே உங்களுக்கு காட்டுகிறது. அஷ்டம சனி இருக்கக்கூடிய காலகட்டம் 2022 முடியக்கூடிய அந்த நிலை வரை சனி 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய வக்ரகதியில் இருக்கக்கூடிய அடுத்த 3 மாதங்கள் கண்டிப்பாக மறக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பலன். சோ இதற்கு ரெமடி அப்படின்னு கேட்டால் நிதானம் அப்படிங்கிறது ஒன்றை மட்டும் நீங்கள் தினமும் காலை எழுந்தவுடன் சொல்லிக் கொள்வது ஒன்று மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்து கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கடகராசி நண்பர்களுக்கு 5ஆம் வீடு சம்பந்தமான சுபமான ஒரு செய்திகள் நல்ல விஷயமாக வருகிறது. மகிழ்ச்சியான மனநிலையும் மனதில் நிம்மதி சந்தோஷமும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். குழந்தைகளுடைய வாழ்வில் முன்னேற்றம், அதை பார்த்து கடகராசி நண்பர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல நிலை. தொழில் லாபம், உத்தியோகத்தில் வருமானம் சிறப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான பலன் கடகராசி நண்பர்களுக்கும் இருக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு மேஷத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு செவ்வாயுடைய இணைவு இவர்களுடைய தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டில் கனெக்ட் பண்ணக்கூடிய நிலை. சோ அற்புதமான தொழில் வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிலையும், உத்தியோகம் ரீதியிலாக உத்தியோகம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் பாவத்திற்குரிய குரு கிரகமும் 9இல் இருப்பது இவர்களுக்கு மாத வருமானத்திற்காக வேலைக்கு செல்லக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, சுய தொழில் செய்யக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இவர்களுக்கு திருமணம் ஆன நிலையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு குடும்ப வாழ்வில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும், மிகவும் அனுசரித்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பலன். சூரியனும் சனியும் சப்தமமாக இணையக்கூடிய இந்த பலன் இவர்களுடைய குடும்பஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியிலேயே இருப்பதனால் இவர்களுக்கு சில முன்கோபம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் குடும்பத்தை இழக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கக்கூடிய ஒரு
ஒரு ஆபத்தான கட்டத்தில் இவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கறதை கண்டிப்பாக மறக்கக்கூடாது. 7ஆம் வீட்டில் மகரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற சனி வக்கரகதியில் இருக்கிறார். கண்டக சனி என்று சொல்லக்கூடிய நிலையில் வாழ்க்கை துணையுடைய நிலையும் சற்று நிதானம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கிறது. சோ இந்த இணைவு யார் யாருக்கு எந்தெந்த பாவக ரீதியிலும் எந்தெந்த ஒரு காரக ரீதியிலும் கனெக்ட் ஆகக்கூடிய வகையில் வருகிறதோ அந்தந்த ரிலேஷன்ஷிப் வகையில் ஜாதகர்கள் 12 ராசிக்காரர்களுக்குமே நாம் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் கடக ராசி நண்பர்களுக்கு இவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது ரொம்ப பாதுகாப்பான நிலையில் நீங்க ஹேண்டில் பண்ணுவது மட்டுமே உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கும் அப்படிங்கிறது முக்கியமாக நான் கொடுக்க நினைக்கக்கூடிய ஒரு பலன். தென் கடகராசி நண்பர்களுக்கு தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம். சோ எல்லாமே இவர்களுக்கு பொருளாதாரத்தில் ரொம்ப நல்ல நிலையாக இருக்கிறது. இதுவரை பார்த்த 4 ராசிக்காரர்களுக்குமே மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் 4 ராசிக்காரர்களுக்கும் பொருளாதாரத்தில் எந்த சிக்கலும் இருப்பது போல தெரியவில்லை. ஆனால் ரிலேஷன்ஷிப் வகையில் எல்லோருக்குமே ஒரு இக்கட்டான சூழல் கொடுக்கிறது இந்த சனி கிரகம் சப்தமமாக சூரியனை பார்க்கக்கூடிய இந்த நிலை. சோ நாம் அனைவருமே தெரிந்த ஒரு விஷயம், சனி என்று சொல்லக்கூடியவர் தொழிலுக்கு காரகா கிரகம், ஆயுளுக்கு காரகா கிரகம். இவருக்கு பரம எதிரியாக உணரக்கூடிய சூரியன் கிரகம் அங்கிருந்து சப்தமமாக பார்க்கிறார். சோ தொழில் ரீதியிலாக அனைத்து நண்பர்களும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அவரவர்களுக்கு ஏற்றாற் போல என்ன தொழில் செய்தாலும் உங்களுக்கு வருமானத்திற்கு சோர்ஸாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு தொழில் ஜாபாக இருந்தாலும் நீங்க ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது பொது பலனாக இங்கே நான் கொடுக்க நினைக்கிறேன். இன்னொரு புறம் பார்க்கும் பொழுது சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகம் தந்தைக்கு காரக கிரகம். உலகில் அத்தனை பேருக்கும் ஆன்ம பலத்தை குறிக்கக்கூடிய நம்முடைய எதிர்ப்பு சக்தியையும் நம்முடைய ஆரோக்கியத்தையும் ஒரு ஆன் த ஹோல் ஒரு பிரகாசமான பூமியில் மனித வாழ்க்கைக்கு பாசிபிலிட்டிக்கு முக்கியமான ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய இந்த சூரியன் கிரகம், இந்த சூரியன் கிரகத்தை அவருக்கு எதிரியாக நினைக்கக்கூடிய இந்த சனி கிரகம் வக்ரகதியில் இருந்து பார்வை செய்வதனால் இவரும் சற்று தொல்லை அடைகிறார் அப்படின்னு சொல்லலாம். மியூச்சுவலி ஒருவருக்கு ஒருவர் சப்போர்ட் பண்ணிக் கொள்வதுன்னு நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இங்கே மியூச்சுவலி ஒருவருக்கு ஒருவர் தொல்லை பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். சோ கண்டிப்பாக அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையும் உலகளாவிய எல்லா விஷயங்களிலும் அரசாங்கம் கவர்மெண்ட் ரிலேட்டடான எல்லா ஒரு விஷயங்களும் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களும் அண்ட் அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தந்தை என்று சொல்லக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய திருமணமான பின்பு குழந்தைகளை பெற்ற பிறகு தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் அனைவருமே இந்த காலகட்டத்தில் மிக மிக கவனமாகவும் ஜாகிரதையாகவும் இருக்க வேண்டும். அதிகமான விரயங்களை காட்டக்கூடிய காலகட்டம், அனைவருக்குமே உடல் ஆரோக்கியத்தில் எதிர்ப்பு சக்தி குறையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சூரியனுக்கு சனியினுடைய சப்தம பார்வை சற்று தொல்லைகளை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய நிலை. உங்களால் முடிந்தவரை ஒவ்வொரு நாளும் உடலினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு நாம் தினசரி செய்ய வேண்டிய விஷயங்களை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயமாகவும் இங்கே பலன் வருகிறது. இதுதான் மேஷம் தொடங்கி கடகம் வரை இருக்கக்கூடிய முதல் 4 ராசிகளுக்கு ஆடி மாதம் நடக்கக்கூடிய பலன்கள். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் அடுத்த 4 ராசிக்காரர்களுக்கு பலன்களை பார்க்கலாம்.